இருடி, 2 நாள் தான் நம்ம வீட்ல இல்ல, அதுக்குள்ள இங்க என்ன நடந்து தொலைச்சுச்சுன்னு தெரியல. ஒரு நிமிஷம் இரு என்று கூறியவர் அமைதியாக இருக்க சாப்பிடுவதற்காக வந்து அமர்ந்த வைஷுவிற்கும் ஆதிவிற்கும் கண்மணி டிஃபன் பரிமாறி கொண்டிருந்தார். அப்பொழுது சரியாக பிரியங்கா ஒரு அறைக்குள் இருந்து வெளியே வந்தாள். அவளை பார்த்த யசோதாவும் கீர்த்தியும் அதிர்ச்சியில் உறைந்து போயினர். உடனே யசோதா பிரியங்காவை பார்த்து, ஏய், நீ இங்க என்ன பண்ற? உன்னை யார் முதல்ல உள்ள விட்டது? அண்ணி, இங்க என்ன நடக்குது? 2 நாள் தான் நாங்க ஊர்ல இல்ல, அதுக்குள்ள இங்க என்னென்னமோ நடந்திருக்கு. என்ன எல்லாம் அவங்க இஷ்டத்துக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்களா என்று வைஷுவை பார்த்து மிரட்டுவது போல கேட்டவர் பின்பு எழுந்து பிரியங்காவிடம் சென்று, ஏண்டி, நீ தான் அன்னைக்கு கல்யாணமும் வேண்டாம் எங்க ஆதியும் வேண்டாம்னு சொல்லிட்டு கல்யாண மண்டபத்தை விட்டு ஓடி போயிட்டல்ல, இப்ப எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு திரும்ப எங்க வீட்டுக்கு வந்திருக்க? உனக்கெல்லாம் வெக்கமா இல்லையா என்று கேட்க, உடனே பிரியங்கா, என்ன நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீங்க தானே என்ன கல்யாணம் பண்றதை விட்டுட்டு வெளியில போக சொன்னீங்க, இப்போ ஏதோ என் மேல மட்டும் தப்பு இருக்க மாதிரி பேசுறீங்க என்றதும் யசோதாவிற்கு குப்பென்று வியர்த்து விட்டது. என்ன நீ உளறிக்கிட்டு இருக்க என்று அவரது வாய் பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே ரொம்பவும் தடுமாறியது. உடனே பிரியங்கா, நீங்க ரொம்ப பதட்டப்படாதீங்க. நீங்க என் ரூம் வந்தது, ஆதி பேசினது கேட்க வச்சது எல்லாத்தையும் நான் வீட்ல சொல்லிட்டேன். ஆன்டிக்கு எல்லாமே தெரியும். அதனால நீங்க ரொம்ப டிராமா போட வேணாம், சரியா என்று கூறினாள். அப்பொழுது விஸ்வநாதன் கண்மணியை பார்க்க, உடனே கண்மணியும், ஆமாங்க, இதுக்கெல்லாம் காரணம் யசோதா தான். அவ பண்ண வேலையினாலதான் பிரியங்கா மண்டபத்தை விட்டு கிளம்பிட்டா. இல்லனா அவ அங்கேயே இருந்திருப்பா, கல்யாணமும் நல்லபடியா நடந்து இருக்கும் என்று கூற, உடனே வைஷ்ணவிற்கு ஒரு மாதிரி ஆகிவிட்டது. அதை தெரிந்து கொண்ட ஆதி, அம்மா என்ன பேசுறீங்க? முடிஞ்சத பத்தி இப்ப எதுக்கு இங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க? அதுவும் வைஷு முன்னாடி அவ மனசு கஷ்டப்படாதா என்று கேட்க, உடனே யசோதாவிற்கும் கீர்த்திக்கும் ஒரு பேரதிர்ச்சி ஏற்பட்டது. ஆதியை பார்த்த யசோதா, என்ன ஆதி, எப்பத்துல இருந்து உன் பொண்டாட்டிக்கு நீ சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்ச? அதான் நீங்களே சொல்றீங்க அவ ஏன் பொண்டாட்டின்னு, பின்ன அவளுக்கு சப்போர்ட் பண்ணாம உங்க பொண்ணுக்கா சப்போர்ட் பண்ணுவேன் என்று நக்கலாக கேட்டான். ஆதி, இந்த நக்கல் பேச்செல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். அண்ணி, முதல்ல எதுக்கு இவ நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா? இவளை யார கேட்டு நீங்க உள்ள விட்டீங்க என்றதும் உடனே விஸ்வநாதன், யார கேட்கணும் யசோதா? இந்த வீட்ல தானே நாங்களும் இருக்கோம், எங்க கிட்டையும் நீங்க பர்மிஷன் கேட்க வேண்டாமா? எனக்கு தேவைன்னு தோணல. ஏன் மருமகளோட அக்காவை உள்ள விடுறதுக்கு உன்கிட்ட பர்மிஷன் வாங்கணும்னு எனக்கு அவசியமே இல்ல என்று அவர் மூக்கை உடைப்பது போல பேசினார். அதில் அவமானத்தில் துவண்டு போன யசோதா, கல்யாண தண்ணிக்கு இந்த குடும்பத்தோட மானத்தை வாங்கிட்டு ஓடி போனவளுக்காக உங்க கூட பிறந்த தங்கச்சி என்ன நீங்க அசிங்கப்படுத்தி பேசுறீங்களா? இத்தனை பேர் முன்னாடி என்ன விட்டு கொடுக்கறீங்களே, உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல என்று கேட்க, அப்பொழுது கண்மணி, யசோதா, நீ இங்க இவ்ளோ தூரம் சத்தம் போடுற அளவுக்குலாம் ஒண்ணுமே நடக்கல. நீ ஃபர்ஸ்ட் அமைதியா வந்து உட்காரு, என்ன நடந்துச்சுன்றத நான் உனக்கு தெளிவா சொல்றேன் என்று கூறினார். பின்பு அமைதியாக வந்து மீண்டும் அமர்ந்து கொள்ள, அப்பொழுது கண்மணியும் நேற்று வைஷ்ணவி அம்மா போன் செய்தது முதல் இப்பொழுது வரை நடந்தது அனைத்தையும் சொல்லி முடித்தார். அதனாலதான் பிரியங்காவை வீட்டுல தனிய விட முடியாதுன்னு கொஞ்ச நாளைக்கு மட்டும் நம்ம வீட்டுல வந்து தங்கிக்கோன்னு சொல்லியிருக்கோம், புரியுதா? இப்போ பிரியங்கா நம்ம வீட்டோட ஒரு கெஸ்ட், அவகிட்ட இந்த மாதிரி மரியாதை குறைவா எல்லாம் நடந்துக்க கூடாது என்று கூறினார். என்ன நீ ஏதேதோ கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? இவ அப்பாக்கு உடம்பு சரியில்லைனா இவ அம்மா ஹாஸ்பிட்டல்ல தானே இருக்காங்க, அவங்க கூடயே இருந்து தொலைக்க வேண்டியது தானே. அதுக்கு எதுக்கு நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தீங்க? அதுவும் இல்லாம இவ அவங்க வீட்டுல போய் இருந்தா இவளை யாரு என்ன பண்ணிட போறாங்க? அவ்வளவு தைரியமா கல்யாண மண்டபத்துல இருந்து அத்தனை பேர் இருக்கும் போதே ஓடி போனவளுக்கு வீட்டுல தனியா இருக்கிறதுக்கு மட்டும் பயம் வந்துருச்சா என்ன என்று நக்கலாக பேச, பிரியங்காவிற்கு பெருத்த அசிங்கமாக போய்விட்டது. ஆனால் அதை பற்றி எதுவுமே பேசாமல் அமைதியாகவே அமர்ந்து கொண்டிருந்தாள். தன் அக்கா இவர்கள் முன்னாடி எல்லாம் அசிங்கப்படுவதை வைஷுவால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. அவள் மனசுக்குள்ளேயே, இந்த பிரியங்காக்கா இப்போ எதுக்கு இங்க வந்தாங்க? இவங்க பேசாம நம்ம வீட்லயே இருந்திருக்கலாம், தேவையில்லாம இங்க வந்து இப்படி எல்லார் முன்னாடியும் அசிங்கப்பட்டு நிக்க வேண்டியதா இருக்கு.
நம்ம குடும்பமானதான் காத்துல பறக்குது. ஐயோ கடவுளே என்று மனதுக்குள் நினைத்து கொண்டிருக்க, அதே நேரம் ஆதி அவளை பார்த்து, வைஷு, எதுக்கு நீ இப்ப யோசிச்சுட்டு இருக்க? சட்டுன்னு சாப்பிட்டு காலேஜ் கிளம்புற வழிய பாரு என்று கூறினான். ஆனால் சாப்பாடு அவள் தொண்டையில் இறங்க மறுத்தது. பேருக்காக சாப்பிட்டு விட்டு எழுந்து சென்ற மனைவியை பார்த்தவன், ஆக மொத்தம் ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சு போச்சு. ஒரு நாள் கூட அவளை நிம்மதியா சந்தோஷமா இருக்க விடக்கூடாதுன்னு நீங்க எல்லாருமே முடிவு பண்ணிட்டீங்கல்ல என்று பாதி சாப்பாட்டிலேயே எழுந்து கையை கழுவியவன் டவலை எடுத்து துடைத்துக் கொண்டு, வைஷு வா போலாம் என்று அவள் கையை பிடித்து இழுத்து கொண்டு வெளியே புறப்பட்டு சென்றான். அதற்குள் கண்மணி பின்னாலேயே ஓடி வந்தார். ஆதி, ஒரு நிமிஷம் நில்லுப்பா. என்னம்மா, இதுக்கு மேல சொல்றதுக்கு என்ன இருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. வைஷு, உன்னோட லஞ்ச் பேக்க மறந்துட்டு போற பாரு. தேங்க்ஸ் அத்த என்று கூறியவளிடம் ஆதி, வைஷு நான் கார் எடுத்துட்டு வரேன், நீ வெளியில வந்து நில்லு என்று கூறிவிட்டு சட்டென்று வெளியில் புறப்பட்டு சென்று விட்டான். அப்பொழுது கண்மணி வைஷ்ணவியிடம், வைஷு, எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஆதி இந்த அளவுக்கு மாறுவான்னு நான் கனவுல கூட நினைச்சு பாக்கலாமா? இதே மாதிரி என்னைக்கும் நீங்க 2 பேரும் சந்தோஷமா ஒத்துமையா இருக்கணும். உங்க 2 பேருக்குள்ள யாராலையும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அதுக்காக நான் அந்த கடவுள் கிட்ட வேண்டிக்கிறேன். சந்தோஷமா இருமா, நல்லபடியா போய் படி, சரியா என்று கூறினார். இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த பிரியங்கா, என்ன இவங்க விட்டா அவர் கூட சேர்ந்து இவள வாழ சொல்வாங்க போல இருக்கே. அது மட்டும் நடக்கவே கூடாது. இந்த வீட்டுல வாழறதுக்கான மொத்த தகுதியும் என் ஒருத்திக்கு மட்டும்தான் இருக்கு. எனக்கு பதிலா ஆப்ஷன்ல வந்த என் தங்கச்சிக்கு அந்த உரிமையை எப்படி விட்டு கொடுக்க முடியும்? எனக்கு என்னவோ இந்த வைஷ்ணவி மேலதான் சந்தேகமா இருக்கு. கல்யாணத்துக்கு முதல் நாள் இந்த ஆதி இப்படி பண்ணாரு அப்படி பண்ணாருன்னு அவரை பத்தி தப்பு தப்பா வந்து என்கிட்ட சொன்னதே அவதான். ஒருவேளை வேணும்னே இந்த கல்யாணம் நடக்க கூடாதுங்கிறதுக்காக அப்படி சொன்னாலும் சொல்லிருப்பா. நம்ப முடியாது, இந்த காலத்துல யாரதான் நம்புறது என்று யோசித்துக் கொண்டிருக்க, அப்போது கண்மணி பிரியங்காவை பார்த்து விட்டு, என்ன பிரியங்கா இங்க நிக்கிற? இல்ல ஆண்டி, வைஷு காலேஜ் கிளம்புறால, அதான் பாய் சொல்லலாம்னு. சரிப்போ என்று கூறிவிட்டு அவர் உள்ளே சென்று விட்டார். வைஷ்ணவி முன்னே செல்ல பின்னாலேயே வேக வேகமாக பிரியங்கா ஓடி வந்து கொண்டிருந்தாள். வைஷு, சரியாக கார் கதவை திறந்து கொண்டு உள்ளே அமர அங்கே வந்த பிரியங்கா, வைஷு காலேஜ் கிளம்பிட்டியா? சரிடி, பார்த்து பத்திரமா போயிட்டு வா, நல்லா படி, சரியா என்றதும், வைஷு டோர் லாக் பண்ணு என்று ஆதி கூறினான். உடனே கதவை சாத்தியவள், சரிக்கா நான் கிளம்புறேன் என்று கூறினாள். உடனே கீழே குனிந்து ஆதியை பார்த்தவள், ஆதி உங்களுக்கு மதிய லஞ்ச் நான் வேணா எடுத்துட்டு வரட்டுமா? நான் வீட்டுல சும்மா தானே இருக்கேன், எனக்கு ரொம்ப போர் அடிக்கும் இல்ல என்று கேட்க, அதை வைஷ்ணவியால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இவங்க எதுக்கு அவருக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரேன்னு சொல்றாங்க என்று பதறிக்கொண்டு இருந்தவளை பார்த்தவனுக்கு புரிந்துவிட்டது. உடனே பிரியங்காவை பார்த்து, இங்க பாரு, ஃபர்ஸ்ட் நீ எதுக்கு எனக்கு லஞ்ச் எடுத்துட்டு வரணும்? நீ யார் எனக்கு? என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டுல வந்து தங்கி இருக்கிற ஒரு கெஸ்ட் நீ, அவ்வளவுதான். கெஸ்டாவே நடந்துகிட்டா மரியாதை கண்டிப்பா கிடைக்கும். அத விட்டுட்டு தேவையில்லாம என்னோட விஷயத்துல எல்லாம் வந்து மூக்க நுழைச்சின்னா அப்புறம் அசிங்கப்பட்டு நிற்ப, சொல்லிட்டேன் என்று கூறியவன் சட்டென்று காரை எடுத்துக்கொண்டு சென்று விட்டான். பிரியங்காவிற்கு மிகுந்த அவமானமாக போய்விட்டது. இதையெல்லாம் ஒரு ஓரமாக நின்று பார்த்து கொண்டிருந்த யசோதாவுக்கும் கீர்த்திக்கும் சந்தோஷம் தாங்க முடியவில்லை. கீர்த்தி, அந்த டைனிங் ஹால்ல வச்சு என்னை எப்படி அசிங்கப்படுத்தினா, இப்ப பாரு ஆதி கிட்ட அசிங்கப்பட்டு நிக்கிறா என்று யசோதா சொல்லவும், அம்மா எனக்கு என்னவோ நம்ம இந்த பிரியங்காவை யூஸ் பண்ணிக்கலாம்னு தோணுது. என்னடி சொல்ற? இவளை போய் நம்ம எந்த விஷயத்துக்கு யூஸ் பண்றது? அதாம்மா, ஆதி மாமாவையும் வைஷுவையும் பிரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம்ல. என்னடி சொல்ற? ஆமாம்மா, எனக்கு என்னவோ ரொம்ப பயமா இருக்கு. அவங்க 2 பேரும் இருக்க இருக்க ரொம்ப க்ளோஸ் ஆகுற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. சப்போஸ் அவங்க 2 பேரும் வாழ்க்கையில ஒன்னா சேர்ந்துட்டாங்கன்னா அப்புறம் என் வாழ்க்கை கேள்விக்குறியாயிடும். அதனால முடிஞ்ச வரைக்கும் அவங்க 2 பேருக்குள்ள பிரச்சனைய உருவாக்கி 2 பேரையும் தனித்தனியா பிரிச்சு வைக்கிறதாமா நல்லது. அதுக்கு என்னவோ இந்த பிரியங்கா நமக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருப்பா. அப்படியா சொல்ற?
அதுக்கு முன்னாடி அவ மனசுல என்ன இருக்குது, அவ என்ன ஐடியாவோட இந்த வீட்டுக்கு வந்திருக்கான்றத கண்டுபிடிக்கணும் கீர்த்தி. அத கண்டுபிடிச்சாதான் அதுக்கப்புறம் நம்ம ஃபர்தரா மூவ் பண்ண முடியும். அதுக்கு என்னமா பண்றது? நீ கவலைப்படாத, அதுக்கு நான் ஒரு திட்டம் வச்சிருக்கேன். அவகிட்டயே பேசி போட்டு வாங்கிடலாம் என்று கூற, எப்படியாவது அந்த ஆதியையும் வைஷுவையும் பிரிச்சுட்டு என்ன ஆதி மாமா கூட சேர்த்து வச்சிருங்கம்மா, எனக்கு வேற எதுவுமே வேண்டாம். நீ கவலைப்படாத கீர்த்தி, நான் பாத்துக்கிறேன் என்று கூறிவிட்டு உள்ளே சென்று விட்டனர். பிரியங்கா தன்னுடைய அறைக்கு சென்றவள் என்ன செய்வது என்று புரியாமல் தவித்துக் கொண்டிருந்தாள். அவளுக்கு மிகவும் போர் அடித்தது. அப்பொழுது சரியாக அவளது தோழி ரேஷ்மா போன் செய்தாள். ஹலோ பிரியங்கா, என்னடி வீட்டுக்கு போயிட்டல்ல, வீட்டுல எல்லாம் ஓகே தானே? உன்னை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களா, இல்ல ஏதாவது பிரச்சனையா என்று கேட்டதும், ஐயோ ரேஷ்மா, இங்க பெரிய பிரச்சனையே ஆயிடுச்சுடி. ஏண்டி, என்ன ஆச்சு? நான் வீட்டுக்கு வந்தேன்ல, அது அப்பாக்கும் அம்மாக்கும் சுத்தமா பிடிக்கல. அப்பாக்கு என்ன பார்த்த உடனே பயங்கர கோவம் வந்துருச்சு. அவர் ஒண்ணு பேச நான் ஒண்ணு பேசன்னு கடைசியில பிரச்சனை பெருசாகி அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்கோம்டி. என்னடி சொல்ற, இவ்ளோ விஷயம் நடந்திருக்கு, நீ என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லையே. இது மட்டும் இல்லடி, இன்னொரு அதிர்ச்சியான செய்தியும் இருக்கு. அதுவே எனக்கு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. சொல்லுடி, என்ன செய்தி அது? அந்த ஆதி இருக்கான்ல, அவனை வேணான்னு சொல்லிட்டு தானே நான் மண்டபத்தை விட்டு வெளியில போனேன். ஆனா என்ன திட்டம் போட்டு அந்த யசோதா தாண்டி மண்டபத்தை விட்டு வெளியே போக வச்சிருக்கா. நான் போயிட்டா கண்டிப்பா கீர்த்திய கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்னு கனவு கண்டு இருப்பா போல இருக்கு. ஆனா அது எதுவுமே நடக்கல. கடைசி நேரத்துல எல்லாமே உல்டாவாயிடுச்சு. என்ன, ஆதிக்கும் கீர்த்திக்கும் கல்யாணம் நடக்கலையா? ஆனா பேப்பர்ல ஆதிக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தானே போட்டிருந்தது. ஆமாண்டி, நானும் அப்படிதான் நினைச்சேன், கீர்த்தியை தான் கல்யாணம் பண்ணி இருப்பான்னு. கடைசியில பார்த்தா எனக்கு ஷாக்குக்கு மேல ஷாக்கு கொடுக்கற மாதிரி அந்த ஆதி வைஷ்ணவிய கல்யாணம் பண்ணிருக்காண்டி. என்னடி சொல்ற, வைஷுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? அட பாவமே, அவ சின்ன பொண்ணு தானே, படிச்சிட்டு இருக்க பிள்ளைக்கு எவன்டி கல்யாணம் பண்ணி வச்சது? அதை ஏண்டி கேக்குற? நான் வீட்டுக்கு வந்த உடனே அம்மா என்கிட்ட பிரச்சனை பண்ணாங்க, உள்ள சேர்க்க மாட்டேன்னாங்க. அவங்க கிட்ட எப்படியோ பேசி கன்வின்ஸ் பண்ணி வீட்டுக்குள்ள வந்தேன். வந்துட்டு வைஷு எங்க காலேஜ் போயிருக்காளான்னு கேட்டதுக்கு, உன்ன மாதிரி ஒரு பொண்ணை பெத்ததுக்கு நாங்கெல்லாம் ரோட்ல தலை நிமிந்து நடக்க முடியாம அசிங்கப்பட்டு கிடக்குறோம். வைஷுவால தான் ஏதோ 4 பேர் முன்னாடி கௌரவமா வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. என்னம்மா உளறிக்கிட்டு இருக்கீங்க, என்ன விஷயம்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் கல்யாண மண்டபத்துல என்னெல்லாம் நடந்துச்சோ அதெல்லாம் சொன்னாங்க. அந்த ஆதி அவனோட அடியாட்களை வச்சு எங்க அப்பா அம்மாவை பிளாக்மெயில் பண்ணி வைஷுவ கட்டாய கல்யாணம் பண்ணிருக்காண்டி. என்னடி இது, ஏதோ சினிமாவுல பாக்குற மாதிரி இருக்குது. நீ சொல்றதெல்லாம் கேக்குறதுக்கு இவ்ளோ விஷயம் நடந்திருக்கா? ஆமாண்டி, வேற வழி இல்லாம அன்னைக்கு வைஷுவும் அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. ஐயோ பாவம், அந்த குடும்பத்துல போய் தெரியாதனமா மாட்டிக்கிட்டா வைஷு. அப்படிதாண்டி நானும் ஃபர்ஸ்ட் நினைச்சிருந்தேன். வீட்டுல கூட அம்மா கிட்ட நான் சண்டை போட்டேன், எதுக்காக நீங்க அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டீங்கன்னு. அந்த நேரத்துல வேற எதுவும் பண்ண முடியல அப்படின்னு அவங்களும் சொன்னாங்க. கடைசியில ஹாஸ்பிட்டலுக்கு வைஷு, அவ புருஷன், மாமியார்னு 3 பேரும் வந்திருந்தாங்க. அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது வைஷு அவங்க தங்க மாதிரி தாங்குறாங்கன்னு. உள்ளங்கையில வச்சு பாத்துக்கிறாங்க. அந்த வீட்ல அவ ஒரு மகாராணி போல இருக்கிறான்னு. அதுவும் இல்லாம இந்த ஆதி என்னை பத்தி எவ்வளோ கேவலமா பேசினா. ஆனா வைஷு பின்னாடி ஒரு நாயை விட கேவலமா சுத்திக்கிட்டு இருக்காண்டி. என்னடி சொல்ற, அப்போ ஆதிக்கு வைஷுவ பிடிச்சிருக்குதா? ஆமாண்டி, அந்த வயிற்றுல ஏன் கேக்குற? அதையெல்லாம் என்னால பார்க்கவே முடியல, என்னால சகிச்சுக்கவே முடியலடி. எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? பிரியங்கா, நீ சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது, உன்னோட கஷ்டமும் தெரியுது. இருந்தாலும் வேற வழி இல்லடி. இப்போ வைஷு அவனுக்கு பொண்டாட்டி ஆயிட்டா. அதனால நீ பழசையெல்லாம் மறந்துட்டு உன்னோட லைஃப மட்டும் பாரு என்றதும், ரேஷ், அது எப்படி நீ இப்படி ஒரு வார்த்தையை சொல்லலாம்? ஆதி எனக்கு பார்த்த மாப்பிள்ள,
அவனுக்கும் எனக்கும் தான் கல்யாணம்னு மண்டபம் வரைக்கும் வந்துட்டு இந்த யசோதா பண்ண சூழ்ச்சியில நான் மண்டபத்தை விட்டு வெளியே போய் என் தலையில நானே மண்ணவாரி போட்டுக்கிட்டேன். இது நான் வாழ வேண்டிய வாழ்க்கை. இப்படி ஒரு வசதியான வாழ்க்கைய நானே கெடுத்துக்கிட்டேன்னு நினைச்சு ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன். வைஷுவும் ஆதியும் சும்மா பேரளவுக்கு பேசுறாங்களே தவிர இன்ன வரைக்கும் அவங்க 2 பேருக்குள்ள எதுவும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அந்த புருஷன் பொண்டாட்டி அந்யோன்யம் எல்லாம் அவங்க கிட்ட இல்ல. அதனால வைஷு கிட்ட பேசி எப்படியாவது அவளை ஆதியோட லைஃப்ல இருந்து பிரிச்சு எங்க வீட்டுக்கு அனுப்பிட்டு நான் இந்த வீட்டுக்கு மருமகளா வந்துடலாம்னு யோசிச்சு வச்சிருக்கேன்டி என்றதும் ரேஷ்மாவிற்கு தூக்கி வாரி போட்டது. பிரியங்கா, என்ன பேச்சு பேசுற நீ? வைஷு உன் தங்கச்சிடி, அவளோட வாழ்க்கையை கெடுத்துட்டு நீ சந்தோஷமா வாழ்ந்துட முடியுமா? என்னடி நீ இப்படி சொல்ற? என்னோட வாழ்க்கையதான் இப்போ அவ வாழ்ந்துட்டு இருக்கா. அவ கொஞ்சமாச்சும் யோசிச்சிருப்பாளா இது நம்ம அக்காக்கான வாழ்க்கைன்னு? அவ இப்ப சந்தோஷமா தானே இருக்கா. அப்போ நான் மட்டும் எதுக்கு அவளோட வாழ்க்கைய நினைச்சு கவலைப்படணும்? அதுவும் இல்லாம அவ சின்ன பொண்ணு, இப்பதான் படிச்சுக்கிட்டு இருக்கா. படிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் நானே அவளுக்கு நல்ல பையனா பார்த்து கல்யாணமும் பண்ணி வச்சிருவேன். அதெல்லாம் விடு. எப்படியாவது ஆதி வைஷுவை பிரிச்சுட்டு அந்த இடத்துக்கு நான் வரணும். அதுக்கு மட்டும் ஏதாவது நல்லதா ஐடியா இருந்தா சொல்லு. இல்லடி, நீ பேசுறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என் பிரியங்கா எப்ப இருந்து இப்படி சுயநலம் பிடிச்சவளா மாறினான்னு என்னால நம்பவே முடியல. இது நானா மாறலடி, எல்லாரும் சேர்ந்துதான் என்ன மாத்திட்டாங்க. அந்த ஆதி எப்படி எல்லாம் பேசினா, அவன் மட்டும் அன்னைக்கு அப்படி பேசாம இருந்திருந்தா நான் ஏண்டி மண்டபத்தை விட்டு போயிருக்க போறேன்? இப்போ வைஷு கூட சேர்ந்து சந்தோஷமா தானே இருக்கான். அதே மாதிரி என் கூடவும் சேர்ந்து சந்தோஷமா வாழ்ந்திருக்கலாம்ல. அத விட்டுட்டு என்ன கன்ஃபியூஸ் பண்ணிட்டாண்டி அவன். போனதெல்லாம் போகட்டும். இனி அத பத்தி எல்லாம் யோசிக்கிறதுக்கு நான் தயாரா இல்ல. இந்த வாழ்க்கை எனக்கு வேணும். இந்த வாழ்க்கையில இருந்து வைஷுவை வெளியே அனுப்பணும். அதுக்கு மட்டும் என்ன வழின்னு யோசிச்சு சொல்லு. சத்தியமா இதுல எனக்கு என்ன பண்ணணும்னு ஒண்ணுமே புரியல பிரியங்கா. அதுவும் இல்லாம நீ செய்யறது எனக்கு தப்பு பண்ற மாதிரி தோணுது. கூட பிறந்த தங்கச்சியோட வாழ்க்கைய தட்டி பறிக்கணும்னு நினைக்கிற. இந்த பாவத்துக்கு கண்டிப்பா நான் உனக்கு துணையா இருக்க மாட்டேன் என்று கூறியதும், சரிதான் போடி, நீ ஹெல்ப் பண்ணலனா என்ன, எதுவா இருந்தாலும் நானே பாத்துக்கிறேன். சரி, நீ ஆபீஸ் கிளம்பிட்டியா? என்ன ஆபீஸ்கா? எங்க போறது? ஏன், என்னாச்சு? நம்ம ஆபீஸ்ல தான் நம்ம 2 பேரையும் வேலையை விட்டு தூக்கிட்டாங்களே. என்னடி சொல்ற? நான் நாளையில இருந்து டியூட்டில ஜாயின் பண்ணலாம்னு இருந்தேன். ஆமா, நல்லா ஜாயின் பண்ண. அதான் உன் தங்கச்சி புருஷன் ஆதி இருக்காருல்ல, ஆதின்னு மட்டும் சொல்லு. அது என்ன என் தங்கச்சி புருஷன்? நீ ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கலனாலும் அதுதான் உண்மை. அந்த ஆதி நம்ம எம்டி கிட்ட பேசி நம்மள வேலையை விட்டு தூக்க வச்சுட்டாரு. இனி வேற எங்கேயுமே நமக்கு வேலை கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. நானே என் வாழ்க்கைக்கு என்ன வழின்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கேன். இதுல நீ வேற பாவத்துக்கு மேல பாவம் செய்ய சொல்ற. தயவு செஞ்சு என்னை விட்டு பிரியங்கா. இந்த விஷயத்துல நான் உனக்கு உதவி செய்யறதா இல்ல. இத பத்தி பேசுறதா இருந்தா இனிமே என்கிட்ட பேசாத. நான் வைக்கிற போன என்று விட்டு போனை துண்டித்து விட்டாள். என்ன இவ பெரிய இவளாட்டம் பேசுறா? இவளுக்கு தான் வேலை போனதை நினைச்சு கவலை இருக்கணும். நான் ஏன் கவலைப்படணும்? ஏன் மாமியார் வீடுதான் இவ்ளோ பெருசா இருக்கே, நான் எதுக்கு வேலைக்கு போகணும்? நான் மட்டும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுக்கு வந்துட்டேன்னா எல்லா அதிகாரமும் என் கையில தான். நானே பல பேருக்கு வேலை போட்டு கொடுக்கற நிலைமையில இருப்பேன். கடவுளே, நான் நினைக்கிறதெல்லாம் சீக்கிரமாவே எனக்கு கிடைக்கணும். அதுக்கு மட்டும் தயவு செஞ்சு நீ உதவி செய் என்று கூறிவிட்டு போனை தூக்கி மெத்தையில் போட்டுவிட்டு தோப்பென்று விழுந்தவள் வரும்பொழுது கதவை ஒழுங்காக சாத்தாமல் வந்ததால் அவளது அரைவாசலில் நின்று யசோதாவும் கீர்த்தியும் அவள் பேசிய அனைத்தையும் ஒட்டு கேட்டு விட்டனர். பிறகு யசோதாவின் அறைக்கு சென்றவர்கள், கீர்த்தி, இந்த பிரியங்காவோட திட்டத்தை பாத்தியா? வைஷ்ணவிய துரத்திட்டு இவ இந்த வீட்டுக்கு மருமகளா வந்து நம்மள அதிகாரம் பண்ண போறாளாம். இவ வைஷ்ணவிய துரத்தணும்னு சொன்னால, அத கூட நம்ம ஏத்துக்கலாம். ஆனா திரும்ப இவளை மட்டும் இந்த வீட்டு மருமகளா வரவிடவே கூடாது. இவளையும் இவ தங்கச்சியையும் ஓட ஓட விரட்டிட்டு ஆதிக்கு ஒன்ன கல்யாணம் பண்ணி வைக்கணும். அதுதாண்டி என்னோட பல நாள் லட்சியம் என்றதும், அம்மா
அதான் நான் சொன்னேன்ல, இந்த பிரியங்காவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு. இப்போ இவ மனசுல என்ன இருக்குதுன்னு நமக்கு தெளிவா புரிஞ்சு போச்சு. இவளை வச்சுதான் ஆதிக்கும் வயசுக்கும் நம்ம பிரச்சனையை கொடுக்கணும். நம்ம கொடுக்கற குடைச்சல்ல அவங்க 2 பேரும் நிம்மதியா இருக்க கூடாது. சரியே சொன்ன கீர்த்தி. சரி விடு, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் என்று கூற, ஓகேமா என்று சந்தோஷமாக சிரித்தாள் கீர்த்தி. அதே நேரம் ஹாஸ்பிட்டலுக்கு காலை டிஃபனை பேக் செய்து டிரைவரிடம் கொடுத்த கண்மணி, டிரைவர் இத எடுத்துட்டு போய் சம்மந்தியம்மாட்ட கொடுத்துட்டு வந்துருங்க. மதிய லஞ்சும் நம்மளே எடுத்துட்டு வந்து தரோம்னு சொல்லிடுங்க என்றதும் அங்கே வந்த பிரியங்கா, ஆண்டி நான் வீட்ல சும்மா தானே இருக்கேன், ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் எடுத்துட்டு போய் இந்த டிஃபனை கொடுத்துட்டு வந்துடவா? உன் இஷ்டமா என்று கூறியவர் வேறு எதுவும் பேசாமல் உள்ளே சென்று விட்டார். என்ன இந்த பொம்பளை ஒரு வார்த்தைக்கு மேல பேசாதா? ஏதோ வாயில இருக்கிற முத்து வெளியே கொட்டிடுற மாதிரி இப்படி சீன் போடுது என்று நினைத்தவள், டிரைவர் ஒரு நிமிஷம் இருங்க, நான் என்னோட மொபைல் எடுத்துட்டு வந்துடுறேன் என்று உள்ளே ஓடி சென்று தன்னுடைய போனை எடுத்து கொண்டு வந்து, இப்ப போலாம் என்றாள். உடனே காரில் கொண்டு போய் சாப்பாடை வைத்து விட்டு, நீங்க உட்காருங்க மேடம், நான் வண்டி எடுக்கிறேன் என்று கூற, ஏன் கதவு திறந்து விட மாட்டீங்களா என்றாள். உடனே அவருக்கு வைஷ்ணவி ஞாபகம் வந்தது. வைஷ்ணவி மேடம் சின்ன பொண்ணா இருந்தாலும் எவ்வளவு மரியாதையா நடந்துக்கிறாங்க. அவங்களுக்கு இப்படி ஒரு அக்கா, எல்லாம் என் நேரம், யார் யாருக்கு கதவை திறந்து விடுறதுன்னு ஒரு விவஸ்தையே இல்லாம போச்சு என்று விட்டு கார் கதவை திறந்து விட, அவள் உள்ளே அமர்ந்ததும் சாத்தி விட்டு காரை எடுத்துக்கொண்டு புறப்பட்டார். மருத்துவமனைக்கு சென்று டிஃபனை கொடுத்தவள், அம்மா இந்தாங்க நீங்க சாப்பிடுங்க. நீ எதுக்கடி எடுத்துட்டு வந்த? ஆன்டி டிரைவர் கிட்ட தான் கொடுத்து விட்டாங்க. சரி, நான் சும்மா தானே வீட்டுல இருக்கேன், அதான் உங்களுக்கு எடுத்து வந்து கொடுத்துட்டு போலாம்னு வந்தேன். சரி சரி, நீங்க சாப்பிட்டு கொடுங்க, நான் எடுத்துட்டு போயிட்டு லஞ்ச் எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் இருக்கட்டும் பிரியங்கா, உன்கிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்னம்மா? அங்க போய் தேவையில்லாத குழப்பத்தெல்லாம் ஏற்படுத்திக்கிட்டு இருக்காத. வைஷு அங்க சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கா. அவளுக்கு தலை குனிவு வர்ற மாதிரி எதையும் பண்ணி தொலைக்காத. உனக்கு கஷ்டமா இருந்தா பேசாம நீ இங்கேயே ஹாஸ்பிட்டல்ல இருந்துடு, இல்லனா வீட்டுக்கு போய் இரு. அதை விட்டுட்டு நல்ல மனசோட உன்னை கூட்டிட்டு போனவங்கள கஷ்டப்படுத்திடாத என்று கூறவும், அம்மா நீங்க தானே என்ன பெத்தீங்க, ஏன் இப்படி என்ன தப்பு தப்பா பேசுறீங்க? அந்த அளவுக்கு நான் ஒன்னும் மோசமானவ கிடையாது என்று கூறியவள் பின்பு அவர் சாப்பிட்டு முடித்ததும் அந்த கேரியரை வாங்கி கொண்டு புறப்பட்டாள். வரும்போது காரில் மிகவும் திமிராக கால் மேல் கால் போட்டு சாய்ந்து அமர்ந்து கொண்டு வந்தவள், இந்த கார் எவ்வளவு சொகுசா இருக்குது, இந்த வயசு இவ்வளவு நாளா இதெல்லாம் ஜாலியா தான் அனுபவிச்சுட்டு இருக்கா போல இருக்கு. அதான் என்ன பார்த்த உடனே அவளுக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. எங்க அக்கா நம்ம வாழ்க்கைய தட்டி பறிச்சிருவான்னு தான் திரு திருன்னு முழிச்சிருக்கா. எனக்கு இப்பதானே புரியுது என்று மனசுக்குள் நினைத்தவள் பின்பு மதிய சாப்பாடு கொண்டு சென்று கொடுத்து விட்டு வந்தாள். காலேஜ் சென்ற வைஷுவிற்கு மனசே சரியில்லை. அன்று காலையிலிருந்து அனைத்து பீரியடும் மிகவும் பிஸியாக இருந்தது. வைஷுவும் கவிதாவும் சரியாக பேசிக்கொள்ள முடியவில்லை. லஞ்ச் நேரம் வந்ததும் சாப்பிடுவதற்காக வந்தவர்கள் சாப்பிட்டு கொண்டே பேசவும், அப்பொழுது கவிதா, வைஷு நேத்து என்ன நடந்துச்சு? அக்கா ஊர்ல இருந்து வந்துட்டாங்கன்னு சொன்ன, உன் முகமே சரியில்லை. காலையில இருந்து உன் முகம் ரொம்ப வாட்டமா இருக்குது, ஏதாச்சும் பிரச்சனையாடி என்றதும் கண் கலங்கியபடியே தன் தந்தைக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனதை பற்றியும் பிரியங்கா தன்னுடைய வீட்டில் தங்கியிருப்பதை பற்றியும் கூறினாள். அதை கேட்ட கவிதாவிற்கு மிகவும் சங்கடமாக போய்விட்டது. என்னடி சொல்ற? அப்பாக்கு இப்ப பரவாயில்லையா? இல்லடி, இன்னும் அப்சர்வேஷன்ல தான் வச்சிருக்காங்க. ஆனா டாக்டர் பயப்பட வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. நீ ஏண்டி எனக்கு ஒரு போன் கூட பண்ணி சொல்லல? என்னடி, என் போன் தான் உடஞ்சு போச்சு இல்ல. நானும் நைட்ல இருந்தே ஹாஸ்பிட்டல்ல இருந்துட்டு காலையில தான் வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு சாப்பிட்டு உடனே இங்க காலேஜுக்கு வந்துட்டேன். அப்படியா? சரி, உன்னோட மொபைல கடையில கொடுத்துட்டியா சரி பண்றதுக்கு? இல்லடி, இன்னைக்குதான் கொடுக்கணும்னு நினைச்சேன். ஆனா ஆதி என்ன கூட்டிட்டு வந்ததுல மறந்துட்டேன். நாளைக்கு கண்டிப்பா கொண்டு வந்து கொடுத்து சரி பண்ணிடுவேன் என்று பேசிக்கொண்டிருக்க, ஓகே வைஷு, எனக்கு என்னவோ மனசுக்கு ஏதோ தப்பா படுது. நீ எதுக்கும் பிரியங்கா அக்கா கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இரு, சரியா?
உனக்கும் ஆதிக்குமான எந்த விதமான பர்சனலையும் பிரியங்கா அக்கா கிட்ட ஷேர் பண்ணிக்காத. ஏண்டி அப்படி சொல்ற? எல்லாம் உன் நல்லதுக்காக தாண்டி சொல்றேன். உங்க ரூம்குள்ள நடக்கிற விஷயம் உங்களோட மட்டும் தான் இருக்கணும். அது 3வது மனுஷங்களுக்கு என்னைக்கு தெரிய ஆரம்பிக்குதோ அன்னைக்கு தான் உனக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் வர ஆரம்பிக்கும். நான் சொல்றது உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீ சொல்றதெல்லாம் எனக்கு தெளிவா புரியுதுடி. இருந்தாலும் அக்கா அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்களா? அக்காவா இருந்தா என்ன, தங்கச்சியா இருந்தா என்ன, அவங்க வாழ்க்கைய அவங்க தான் வாழ்ந்தாகணும். உனக்குன்னு ஒரு பர்சனல் இருக்குன்னா அந்த பர்சனல் உன்கிட்ட மட்டும் தான் இருக்கணும். அதை விட்டு நீ உன்னோட பர்சனல் எல்லாத்தையும் ஷேர் பண்ண கூடாது. குறிப்பா உனக்கும் ஆதிக்கும் நடுவுல இருக்கிற ரிலேஷன்ஷிப் எதை பத்தியுமே பிரியங்கா அக்காவுக்கு தெரியவே கூடாது. எங்க 2 பேருக்குள்ளயும் தான் எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்லையேடி. அதை தாண்டி சொல்றேன் மக்கு. உங்க 2 பேருக்கும் பிசிக்கலா ரிலேஷன்ஷிப் இல்ல அப்படிங்கிற விஷயம் பிரியங்கா அக்காவுக்கு எந்த காலத்திலயும் தெரியக்கூடாது. தெரிஞ்சா உன் வாழ்க்கையில தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வரும். உன் நல்லதுக்கு தான் சொல்றேன், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. என்னடி கவி, நீ சொல்றதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. முதல்ல இப்படி எல்லாத்துக்கும் பயப்படுறத ஸ்டாப் பண்ணு வைஷு. எப்பதான் நீ தைரியமா இருக்க போற? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இன்னும் நீ சின்ன குழந்தை கிடையாது. உன் வாழ்க்கையில என்ன நடந்தாலும் அதை எடுத்து தைரியமா ஃபேஸ் பண்றதுக்கு கத்துக்கோ. இதுக்கு மேல உனக்கு சொல்றதுக்கு எதுவும் இல்ல. சரி வா போலாம் என்று அவளை அழைத்து கொண்டு கல்லூரிக்குள் சென்று விட்டாள். அன்று மாலை கல்லூரி முடிந்து வீட்டிற்கு வந்த வைஷு தன்னுடைய அறைக்கு செல்வதை பார்த்து கொண்டிருந்த பிரியங்கா அவள் பின்னாலேயே அவளது அறைக்குள் வந்தாள். உள்ளே நுழைந்தவள், எங்க போன இந்த வைஷு, ஆளையே காணோம் என்று தேடிக்கொண்டிருக்க அவள் உடைமாற்றும் அறைக்குள் இருந்து வெளியே வந்தாள். அவளை பார்த்தவுடன் லேசாக சிரித்து வைத்தவள், வைஷு, உன்னை தாண்டி தேடிட்டு இருந்தேன். வந்த உடனே என்ன நீ அந்த ரூம்குள்ள போயிட்ட? நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வர போனேன்க்கா. அது சரி. ஆமா, காலேஜ் போகும்போது நீ சுடிதார் தானே போட்டுட்டு போன, ஏன் வீட்டுக்கு வந்த உடனே சாரி கட்டிக்கிட்ட என்று கேட்க அவளுக்கு என்ன சொல்வது என்று ஒன்றுமே புரியவில்லை. திருதிருவென்று முடித்துக் கொண்டிருக்க, என்னடி இந்த வீட்ல சாரி தான் கட்டணும்னு ஏதாவது சொல்லி இருக்காங்களா? இல்ல உன் புருஷனுக்கு நீ புடவை கட்டினாதான் பிடிக்குமா? இல்லக்கா, நான் வந்ததுல இருந்து சாரி தான் கட்டிட்டு இருக்கேன். காலேஜ் போறதுக்காக தான் சுடிதார் போட்டுட்டு போறேன். அப்படியா? ஆனா உனக்கு இந்த சாரி எல்லாம் நல்லாவே இல்ல, சுடிதார் தான் நல்லா இருக்கு என்று வெறுப்பாக கூறினாள். சரிக்கா, அதுக்கு என்ன பண்ண முடியும் என்று கூறியவள் பின்பு கண்ணாடியின் முன் சென்று அவளை அலங்காரப்படுத்தி கொள்ள அதை பார்த்த பிரியாங்காவிற்கு பொறாமையாக இருந்தது. இப்ப எதுக்குடி நீ ஈவினிங் டைம்ல மேக்கப் போட்டுட்டு இருக்க? என்னக்கா, நான் எங்க மேக்கப் போடுறேன்? மூஞ்சு கழுவிட்டு வந்து பொட்டு வச்சு குங்குமம் வைக்கிறேன், அவ்வளவுதான் என்று பேசிக்கொண்டே உச்சி வகுட்டில் குங்குமம் வைக்க போக, பிடிக்காத கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு இருக்க, அப்புறம் எதுக்குடி உச்சி வகுட்டுல குங்குமம் வைக்கிற என்றதும் வைஷ்ணவிக்கு கோபமாக வந்துவிட்டது. அக்கா, எனக்கு பிடிச்சிருக்கு, நான் வைக்கிறேன், இதுல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா என்று கேட்டதும் அவளுக்கு ஒரு மாதிரி அசிங்கமாக போய்விட்டது. என்ன வைஷு, வாய் ரொம்ப அதிகமா இருக்கு, யார்கிட்ட பேசுறேன்னு தெரியுதுல்ல? தெரியுதக்கா, உங்களுக்கு என்ன பிரச்சனை? எனக்கு கொஞ்சம் தலை வலிக்குது, நான் ரெஸ்ட் எடுக்க போறேன், நீங்க போயிட்டு அப்புறமா வரீங்களா? என்ன வெளியில போன்னு சொல்ற அளவுக்கு நீ வந்துட்டல்ல, இருக்கட்டும் என்று கோபமாக அங்கிருந்த பொருட்களை எல்லாம் தட்டி விட்டு விட்டு வெளியே சென்று விட்டாள். அவள் செல்வதையே பார்த்து கொண்டிருந்த வைஷு, ஐயோ கடவுளே, இந்த அக்காவால இன்னும் நான் என்னென்னத்தை அனுபவிக்க போறனோ தெரியல என்று புலம்பிக் கொண்டிருந்தாள். வெளியே வந்த பிரியங்கா ஒரு மூலையில் சென்று நின்று கொண்டு, ஏண்டி, என்னையா இந்த ரூமை விட்டு வெளியில போன்னு சொன்ன? நீ எப்படி உன் புருஷன் கூட சந்தோஷமா வாழறன்னு நானும் பாக்குறேன் என்று வெறியோடு புறப்பட்டு சென்றாள். மிகவும் குழப்பத்தோடு வைஷ்ணவி சோஃபாவில் வந்து அமர்ந்தவள் புக்கை எடுத்து படிக்கலாம் என்று நினைக்க அவளால் படிப்பில் கவனத்தை செலுத்த முடியவில்லை. எங்கே தன் அக்காவால் அவளுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாகிவிடுமோ என்ற பயத்திலேயே நடுங்கிக் கொண்டிருந்தாள். கோபமாக தன்னுடைய அறைக்கு சென்ற பிரியங்கா, இனி இவகிட்ட பேசுறது வேஸ்ட்,
ஆதியை எப்படி கரெக்ட் பண்றதுன்றத மட்டும் நம்ம யோசிக்கணும் என்று நினைத்தவள் கண்ணாடியில் தன் முகத்தை பார்த்துவிட்டு, ஏய் பிரியங்கா, என்ன உன் முகம் இவ்ளோ டல்லா இருக்கு? ஆதி வர்ற நேரம், நீ ஃப்ரெஷ்ஷா கிளம்பி வெயிட் பண்ண வேண்டாமா என்று மனசாட்சி கூற உடனே ஓடி சென்று முகத்தை கழுவி கொண்டு தன்னுடைய முகத்திற்கு அலங்காரம் செய்து கொண்டவள் தான் போட்டிருந்த சுடிதாரை பார்த்துவிட்டு, எனக்கு தெரிஞ்சு இந்த வைஷு சாரி கட்டுறது ஆதிக்காகத்தான் இருக்கும். ஆதிக்கு கண்டிப்பா சாரின்னா ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். நம்மளும் இனிமே சாரியே கட்டிக்கலாம் என்று நினைத்தவள் வேகமாக அவளது பெட்டியில் இருந்து ஒரு புடவையை எடுத்து அதை இடுப்பு தெரியுமாறு நன்றாக இறக்கி கட்டினாள். பின்பு கடைசியாக தன்னை ஒரு முறை கண்ணாடியின் முன்னிட்டு ரசித்து பார்த்தவள், என் அழகுக்கு முன்னாடி அவளாம் வேஸ்ட் என்று கூறியவளுக்கு ஆணவம் தலையில் ஏறி மண்டைக்கணம் அதிகமாகி போனது.